உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. சிம்மம் சூரியன். நான் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பார்க்க போகிறேன். இந்த செவ்வாயும் சூரியனும் நட்பு கிரகங்கள். அப்போ அந்த சூரியனுக்கு அந்த செவ்வாயாகப்பட்டது 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சிம்மத்துக்கு 5ஆம் இடத்துல. அப்போ 5ஆம் இடத்தில் இருப்பதே, அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதே ஒரு அருமையான இடம், ஒரு ஸ்ட்ராங்கான இடம். ஏன்னா 5ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய வீரத்தை காட்டக்கூடிய இடம், ஒரு வெற்றி செயல்களை காட்டக்கூடிய இடம், அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்துக்கு, ஒரு செல்வாக்கா, ஒரு செல்வந்தரா வரக்கூடிய இடம். அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க வளர்ந்துட்டேன் அப்படின்னு பார்க்க போன சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கிறாருன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். அது மட்டும் இல்லைங்க, அந்த 5ஆம் இடத்துக்கு வந்த அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த தனுசில் இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை குரு பார்த்துட்டார். இதுதாங்க அதிர்ஷ்டம். அப்போ இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது வாழ்க்கையில் எந்த மூலையில் எப்பேற்பட்ட பொசிஷனில் முடியாமல் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்கள் எழுந்து நின்று புறப்பட்டு வாழ்க்கையில் ஜெயம் பண்ணுவதற்குண்டான ஒரு அற்புதமான டைம். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் சிம்ம ராசியுடைய அதிபதி யாருன்னா சூரியன். அந்த சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா தனுசில் இருக்கிறாரு. அந்த தனுசில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டார். அப்போ செவ்வாய் பகவானை குரு பார்த்தது குரு மங்கள யோகம். குருவும் சூரியனும் பார்த்துக்கிறாங்க. அந்த குருவும் சூரியனும் பார்த்துக்கிட்டாவே அந்த திறமைகள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும். அந்த திறமைகளுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் இப்போ கிடைக்கும். இதற்கு முன்னாண்ட எவ்வளோ திறமை வச்சிருக்கிறோம். நாம் எங்கேயோ இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு பார்க்க போனால் இவ்வளவு சூழ்நிலை மோசமாக போனங்காட்டி தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அப்போ நமக்கு திறமை இருந்தும், நம்மளுக்கு படிப்பு இருந்தும், நம்மளுக்கு அறிவு இருந்தும் நம்ம நல்ல பொசிஷனில் இருக்க முடியலை. நம்ம நல்ல பொசிஷன்லேருந்து பார்க்க போனால் இன்னைக்கு பக்கம் வேலையிலேருந்து நம்மளை தூக்கிட்டாங்க, அந்த வேலையும் இல்லை. அப்போ பார்க்க போனால் நமக்கு ப்ரமோஷன் கிடச்சி இன்றைக்கி நம்ம ஹையர் போஸ்ட்டில் இருந்திருக்கணும், அதுவும் முடியல அப்படின்னு நீங்கள் பார்க்க போனால் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த புலம்பலுக்கு எல்லாருமே இப்பொழுது முடிவு கட்டக்கூடிய ஒரு டைம். சிம்ம ராசி நேயர்களே, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள், வேதனைகள், இது எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக தீரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ புதிய அத்தியாயத்தை உருவாக்க போறீங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதனை குரு பார்த்துட்டாரு. இது போக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் பகவானை குரு பார்த்து குரு மங்கள யோகத்தை உருவாக்கிட்டாரு. அப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு பார்க்க ஒரு கிரகத்தை குரு பார்த்துன்னா அந்த கிரகத்துக்கு எந்த தோஷங்களும் இல்லை. அப்போ அந்த பிரகஸ்பதி, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிநாதனையும் பார்த்துட்டாரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய நட்பு கிரகமான சூரிய பகவானை பார்த்துட்டாரு. அப்போ நீங்கள் எதில் கை வச்சாலும், நீங்கள் எந்த முயற்சிகள் பண்ணினாலும், நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான்.
3ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான். அப்போ இந்த 2ஆம் இடத்ததிபதி புதன் பகவானையும் குரு பார்த்துட்டாரு. அப்போ யாருக்கெல்லாமோ படிப்பு வரலையோ, அரியர்ஸ் வச்சிருந்து எழுத முடியலையோ, எழுதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அவங்கள இப்போ அவங்களுக்கே எண்ணம் வந்து கண்டிப்பாக அந்த அரியர்ஸ் எழுதுவீங்க. அது போக படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். படிப்பு படித்து நம்மளுக்கு எல்லாம் மறந்து போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ வந்து பார்க்க போனால் படித்த மனசில் அப்படியே நிற்கும். இப்போ வந்து பார்க்க போனால் ஒரு டிகிரி நீங்கள் முடிக்கணுமோ கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. அதுபோக டிகிரி முடித்தவங்களுக்கு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அருமையான வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் வெளிநாடு போக நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக போக முடியும். அது போக சிம்ம ராசியில் பிறந்தவங்க படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் சோசியல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த பீரியட்ல நல்லதாக இருக்கும். அது போக 3ஆம் இடத்துல உங்களுடைய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்ததிபதி. எப்பவுமே ஒருத்தருக்கு 3ஆம் இடத்ததிபதி நல்லா இருக்கணும். அந்த 3ஆம் இடம் என்பது என்னன்னா நம்மளுடைய வெற்றி ஸ்தானம். நம்ம கையூனி கரண்டம் பாஞ்சு மேலே எந்திரிக்கக்கூடிய இடம். நம்ம செய்யக்கூடிய செயலாகப்பட்டது விஜயமாகணும், ஜெயிக்கணும், அதற்குண்டான இடம். அப்போ அந்த கிரகத்தையும் அந்த சூரிய பகவான் பார்த்ததுனால, அந்த குரு பகவான் பார்த்ததுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பதற்குண்டான ஒரு நேரம் வந்தாச்சு. அந்த நேர காலத்து பிரகாரம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சே தீர்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அந்த 8ஆம் இடம் என்பது என்ன? வம்பு, வழக்கு, சோதனைகள், கடன் வாங்கிட்டு மஞ்சள் நோட்டீஸ் வாங்கிக்கிறது, வனவாசம் போகிறது, அவங்களால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் உட்காந்துக்கிறது, இதெல்லாமே 8ஆம் இடம். அது போக 8ஆம் இடத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, அதிர்ஷ்டமும் இருக்குதுன்றான். அப்போ அந்த 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து கடன் வராது, கஷ்டங்கள் வராது, பிரச்சனைகள் வராது, சோதனைகள் வராது. நீங்கள் கடனில் இருந்தோ, கஷ்டத்தில் இருந்தோ, பிரச்சனைகளில் இருந்தோ, வம்பு வழக்கில் இருந்தோ, கோர்ட்டு கச்சேரியில் இருந்தோ எல்லாத்திலிருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. எங்கேயாவது பார்க்கப்போ நீங்கள் ஓடி போய் நம்ம தலைமுறை ஆயிடலாம் அப்படின்னு வந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி போயிருந்தா கூட இப்போ மனம் திருந்தி உங்களுடைய இல்லறத்துக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. கண்டிப்பாக இது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்க போனால் 11ஆம் இடத்தையும் குரு செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலையப்பட வேண்டாம். லாபம் நீங்கள் தொட்டதெல்லாமே பொண்டாகும்னு சொல்லிட்டு நான். அப்போ நீங்கள் தொழில் ஆரம்பித்தாலும் சரி, எந்த தொழில் நீங்கள் நம்பி இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் இதுக்கு முன்னாடி நஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, இப்போ வந்து பார்க்க போனால் எடுத்து செய்யுங்க. வேலையாட்கள் எனக்கு கரெக்டாக அமையலை, எனக்கு வேலை கரெக்டாக அமையலை அப்படின்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக இப்போ எல்லாமே கரெக்டாக வரும். இது போக வந்து பார்க்க போனால் அரசியலில் உங்களுக்கு செல்வாக்கு உருவாகும். அரசியலில் 5ஆம் இடத்து அதிபதி சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு அரசியலில் நல்ல பொறுப்புகள் தேடி வரும். அந்த அரசியலில் வந்து நீங்கள் உயர வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில் ஒரு ஹையர் ஸ்டடீஸ், ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அது போக 12ஆம் இடத்தையும் இந்த செவ்வாயை பார்க்கறதுனால சுப விரய செலவுகள் வரும். கண்டிப்பாக அது வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதை வந்து பார்க்க போனால் சுப விரய செலவுகளாக மாற்றிக்கோங்க. விரைய செலவுகள் வரும், அது சுப விரயமாக மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தம் உங்களை தேடி வருது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் வளர்வது உறுதி. நேயர்களே, நீங்கள் என்னுடைய சேனலை ரொம்ப பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அது போக இந்த சேனல் வளர்வதற்கு ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா, பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால்
கீழே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.